Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கோர்ஸ் மிரர் ஆஃப் மை சோல். வாங்க அப்படியே கதைக்குள்ளே போகலாம். நேற்று லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஜாரா அந்த கன்ஃபெஷன் கொடுக்குறா இல்லையா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை எப்படியாவது ஜிமின்ட்ட கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி. யூனா முத்து யாருன்னு தெரியாமல் அவங்கள ஏதோ இந்த டிடெக்டிவ்ஸ்னு அந்த பைத்தியங்களும் சொல்லியிருக்குங்கள்ல, நான் ஷெர்லாக், நான் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இவங்க பேசிகிட்டே போகிறாங்க. போகும்போது தான் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா நான் அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட. அதுக்கு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இழுத்துருப்பா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறா என்ன நடந்திருக்குன்னா, அவள் அவங்க அப்பாட்ட சொன்னதும், இப்படி ஜிமின் நீயும் வேணாம், உன் லவ் வேணாம், போடி அப்படின்னு சொல்லி என்னை அந்த மேனேஜர் யூனாக்காக பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதும், அகைன் இவங்க அப்பா ஒரு பிளானை போடுறாங்க. அந்த அப்பனும் அந்த பார்ட்னரும் சேர்ந்து. அது என்ன பிளான்னா, அதுதான் ஜிமின் கூட தப்பாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறது. ஓகே, என்னை ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி என் அப்பாவும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து ஜிமின் கூட இதுவாக இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல, யூனாவும் மித்துவும் நிற்கிறாங்க அங்கேயே. ஓகே, நீ அதுக்கு என்ன சொன்ன அப்படின்னு யூனா கேட்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஒரு பக்கம் ஜிமின், இன்னொரு பக்கம் என் அக்கா அம்மா, அதனால் நீ அப்படின்னு மித்து கேட்க, என் அப்பா இதை பற்றி வெளியே சொன்னாலும் ஜிமினுக்கும் ஆபத்துன்னு சொன்னதால் நான் அவன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அலறா. ஏய் அலறியா அப்படின்னு சொல்லி மித்து கேட்க, சாரி ஜிம்னா, சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி யூனா கால்கிட்ட உட்காந்து மித்துவும் யூனாவும் கன்சோல் பண்ணுறாங்க. ஏய் அழாதடா, இங்கே பாரு அப்படின்னு. என் அப்பாவாது, சி, அவர் அப்பான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அன்றைக்கி என் அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட அவள் என்னை தேடி அந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போக பார்த்தா. ஆனால் நான் அவள் கூட போகலை. அவகிட்டேருந்து என்னை எங்கள் அப்பாவோட பார்ட்னர் கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி ஜிமினை மிரட்டுனதாக சொன்னாங்க. ஜிமினும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டதாக சொன்னாங்க. என்னால் யாருன்னே தெரியாத அவன் என் கூட வெறும் ஒரு மாதம் பழகின பழக்கத்துக்காக அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு அந்த வீடியோஸ் ஃபோட்டோ எல்லாம் எங்கள் அப்பா பார்ட்னர்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி, அவங்க பேச்சை கேட்குற மாதிரி நடித்து டெலீட் பண்ணிட்டேன். அது தெரிஞ்சதும் என் அப்பா என்னை எப்படி அடித்தாரு தெரியுமா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கால்லெல்லாம் காட்டுறா, ஷோல்டர்லலாம் என்னை அடிச்சிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லி அலறா குழந்த மாதிரி. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் என் அக்காவுக்கு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஃபோன் பண்ணி சொல்ல, அவன் என்னை தேடி வீட்டுக்கு வந்தா போலீஸோட. என்னை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. என்கிட்ட என் அக்கா பேசவே மாட்றா. 1 வீக் ஆச்சு நான் அவன் வீட்டில் தான் இருக்கேன், வெளியவே விட மாட்றா. அப்பா அவங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டிடக்கூடாதுன்னு என்னை வீட்லேயே வச்சுருக்கா. இன்றைக்கி மார்னிங் தான் நியூஸ் பார்த்தேன். யூனோ வாட், ஜிமின் கொரியா வந்திருக்கானா. அவனோட லாஸ்ட்டு கான்சர்ட் சியோலில் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால தான் அவனை பார்க்கணுன்னு சொன்னேன். அவன் என்கிட்ட பேசவே இல்லை. என்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவள் பிஏவை எனக்கு சேஃப்டிக்கு விட்டுட்டு அவள் ஃபாரின் வேலை விஷயமா போயிருக்கா. எனக்கு ஜிமினை பார்க்கணும், அவன் கூட பேசணும், சாரி கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் என்னை தப்பாக நினச்சிருப்பான்ல அப்படின்னு. ப்ளீஸ் நான் அவனை பார்க்கணும் சொல்லி யூனா ஹக் பண்ணி ஜாரா இங்கே பாருடா அப்படிங்கிற யூனா. ஜிமின் உன்னை தப்பாலாம் நினைக்கல அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க கேட்க, இல்லை அது எனக்கு இன்ஸ்டிங்க்ட் ஆகுது, அவன் உன்னை தப்பாக நினைக்கலன்னு. வா எந்திரி, ஜிமின்ட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் சாப்பிடவே இல்லை, பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறா. மிருத்து பார்த்துட்டு, சபா என்னடி இவ குழந்தையாட்டம் இருக்கா அப்படின்ட்டு மெதுவாக ஜாரா எந்திரிக்கிறா. நிஜமா அக்கா அப்படின்னு சொல்லி மிருத்துவை பார்த்து சொல்ல, சரி வா ஏறு, எங்கள் பேச்சை கேளு, நம்புறல எங்களை அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு யூனா சைக்கிளில் உட்கார, பின்னாடி மித்து உட்கார, யூனா நடுவில் இந்த பாரில் சைக்கிள் பாரில் ஜாரா உட்கார வச்சுட்டு ஸ்பீடாக பெடல் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்க மித்து சேர்ந்து பெடல் பண்ணுறா. மித்து யூனாட்ட, யூனா சாரிடி அப்படின்னு. எதுக்குடி, நீ அப்போவே சொன்ன கடத்த கார் எடுத்துகிட்டு போகலான்னு, உன் பேச்சை கேட்காம இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னா, கொப்ப மவளே
அதை நீ இப்போ தான் சொல்லுவியா, மூடிட்டு மிதிடி அப்படின்னு யூனா சொல்ல வேக வேகமாக போகிறாங்க பிஹிட்டுக்கு. ஜாரா க்யூட்டாக அழகாக நடுவில் உட்காந்துட்டு வரா. பாவம் புள்ள ஒரு பக்கம் டயர்டு, ஒரு பக்கம் காதல் கவலைன்னு அப்படியே வந்து சைக்கிளில் போயிட்டுருக்க. ஒரு பிரிட்ஜு பாவம் ஏற முடியாமல் ஏறி பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்க யூனா, எவண்டி இந்த இடத்துல பிரிட்ஜு கட்டது அப்படின்னு. நிறுத்து, தெரியல யூனா, கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு 2 பேரும் வழியில் புலம்பிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. பிரிட்ஜு மேலே ஏறிட்டு 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்க பார்த்தா தூரத்தில் பிஹிட்னு சொல்லிட்டு பில்டிங்கில் வந்து லைட்டிங் போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே பாருங்க பிஹிட் அப்படின்னு சொல்லி வந்து ஜாரா சொல்கிறா. ஆமாண்டா செல்லம், அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்ஜு ஏறுறது தானே கஷ்டம், இறங்குறது வந்து கஷ்டம் இல்லைல்ல, ஜாலியாக இறங்கிடலாம்ல. அப்படியே ஜாலியாக பெடல் போடாமல் மிருத்து அப்படியே காலை விரிச்சிட்டு கத்திட்டு வரா. ஜாராவும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ண யூனா வீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. 3 அந்த பிரிட்ஜில் நைட் டைமில் செம்ம கூத்தடிச்சுட்டு போகுதுங்க. அகைன் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டிட்டு வர பிஹிட்டோட அந்த பெரிய என்ட்ரன்ஸ் கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. யாருக்குன்னா பிடிஎஸ் வந்துட்டு இப்போது ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு இப்போ வந்து நைட்டு நடிச்சாமல் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுங்கெல்லாம் பேசி முடிச்சு வந்து தொலைகிறதுக்கு பிடிஎஸ் ஒர்க் முடிச்சுட்டு அகைன் டார்ம் போக காரில் கிளம்பி வர என்ட்ரன்ஸில் செம்ம ஸ்பீடில் யூனாவும் மிருத்துவும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆப்போசிட்டில் பிடிஎஸ் காரு சடனாக வந்து ஸ்டாப் ஆக, நல்ல வேலை கேட் ஓப்பனில் இருந்துச்சு, இல்லைன்னா முட்டி மோதி விழுந்திருப்போம் அப்படின்னு மிருத்து ஜாரா கிட்ட அவர் ஓகேடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அப்படின்னு மிருத்துவும் யூனாவும் சைக்கிளை கீழே போட்டு ஓரமாக நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பசங்க பாடி கார்ட்ஸ்லாம் கார் விட்டு இறங்கி வர, யூனா முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே ஓடி வரான் ஜெயோப்பு. ஜாராக்கு இவங்களாம் யாருன்னு தெரியல. அமைதியாக அந்த அஞ்சலி பாப்பா அப்படியே ஓரமாக நிற்க யூனா ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறா. நம்ஜுனும் சுகாவும் வாட்டர் பால் எடுத்துகிட்டு வந்து யூனாக்கு தராங்க. ஜின் பின்னாடி இன்னொரு காரில் இருந்து அவர் ஓடிடுறாரு. ஓகே, 2 கார். ஓகே, மிருத்துன்னு கத்திட்டு வராரு. என்னடி ஆச்சு, எங்கேதிரி வந்து குதிச்ச அப்படின்னு மிருத்துவை பார்த்து ஜின்னு கேட்க, குதிச்சனா இந்த ஆள் வேற அப்படின்னு மிருத்து மூச்சு வாங்குறான். அப்போ சுகா பார்த்துட்டு ஆமாம் பேய் அப்படின்னு சொல்லி கத்த, பேயா யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறான். நான் அப்படின்னு சொல்லி ஜாரா வந்து இது பண்ண ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு பேக்கில் அந்த கார் விட்டு இறங்கி வராங்க. என்னாச்சுன்னு ஜிமின் கேட்க ஜாரா பார்த்துட்டு ஜிமினை பார்த்து நின்றுட்டுருக்கா. யூனா அரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் பதவி போய் ஓடி வரான். ஆமாண்டா ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லி இவனை அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்க. ஜாரா இவ்வளோ நேரமாக ஜிமினை பார்க்கணும்னு சொல்லி இந்த 2 உசுரை வந்து பலி கொடுக்க பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறா. ஜிமினை பார்த்துட்டே என்ன பேசுகிறதா வந்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல். ஜிமின் கீழே வந்து நம்ஜுன் சைக்கிள் வந்து கிடக்குதா, அனாதையாக ஒரு ஓரமாக படுத்து கிடக்குதா, அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். சைக்கிள்லையா வந்தீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, அப்படியே சிரிச்சுட்டு சைடில் பார்க்குறான். அப்படியே அவன் ஸ்மைல் வந்து ஃபேட் அவுட் ஆக ஜாரா பார்த்துட்டு ஜிம்னை பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. ஜிமின்கிட்ட ஜாரா வந்து ஓடி வரா. ஜாராவை பார்த்ததும் ஜிமின் ஃபேஸ் ரியாக்ஷன், இவளை அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடலாமான்ற மாதிரி கோவமாக பார்க்குறான். ஜாரா அப்படியே ஓடி வர ஜிமினுக்கு செம்ம கோவம். அவளை பார்க்க பக்கத்தில் வந்ததும் ஜிமின் கையை ஓங்குறான் அடிக்க. இன்னும் நான் பக்கத்தில் இருக்கா. என்னடா பண்ணுற அப்படின்னு ஜாராவை தடுக்க போக ஜிமின் யூனா கண்ணத்துலேயே ஒன்று சப்புன்னு வைக்கிறான். அம்மான்னு சொல்லி யூனா கத்த சரி வலிக்குது. அப்படியே அங்கே நம்ஜுன் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருப்பானா, அவன் மேலே விழறா யூனா. ஏன்டா அவளை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை மிருத்து கேட்க ஜிமின் பார்க்குறான். அவன் கையை அப்படியே உதறான். அவனுக்கே அவ்வளோ வலி. யூனாக்கு எப்படி இருக்கும். அப்படியே நம்ஜுன் மேலே அப்படியே சாய அங்கே ஒரே கலவரம் ஆகுது. சுகா ஜிமினை வந்து தள்ளி விடாரு. லூசு பையலே அப்படின்னு சொல்லி திட்டி தள்ளி விட ஜிமினும் யூனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கிட்ட போக நம்ஜுன் யூனாவை அப்படியே செஸ்ட்டு மேலே அப்படியே சாய வச்சுக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. தள்ளி விடுறான் ஜிமின் பக்கத்தில் வந்ததும் தள்ளிப்போ அப்படின்னு அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறான் யூனாவை. ஜின் பார்த்துட்டு எதுக்குடா இப்போ அவ்வளோ அடிச்ச அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, இல்லைண்ணா
நான் யூனாவை அடிக்கல இவளை அப்படின்னு சொல்லி ஜாராவை பார்க்குறான். அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஜாராவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏய் நீ எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி அகெயின் ஜிமின் ஜாரா பக்கத்தில் போக ஜாரா பயந்து போயிட்டு தள்ளி தள்ளி போகிறா. மிருத்து ஓடி போய் ஏய் ஜிமின் சும்மா இரு அப்படின்னு சொல்லி தடுக்க போக நீ விடு மிருத்து இன்னைக்கு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே மிருத்துவையும் தள்ளி விட்டுட்டு போக பார்க்க கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஜிமின் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிற மிருத்து. அப்போது வந்து பிஹிட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கீழே வராங்க என்னன்னு சொல்லிட்டு. பாடி கார்ட்ஸ்லாம் சார் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல நம்ஜுனும் யுனா யுனா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். பாவம் அவன் அடித்த இதில் மயக்கமே போட்டுட்டா. இங்கே பாரு யுனா யுனான்னு சொல்லி நம்ஜுன் வந்து இது பண்ண எந்திரிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜின்னு டேய் அவளை தூக்கு காருக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்ல நம்ஜுன் யூனாவை தூக்கிட்டு காருக்குள்ளே போகிறான். ஜிமின் இன்னும் ஜாராவை வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜாரா ஜிமின் கண்ணில் இருக்க கோவத்தை பார்த்து பயந்து போய் எதுவும் பேசாமல் இருக்கா. எல்லாம் ஏறுங்க காரில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜின் எல்லாருக்கும் வந்து சொல்ல ஜிம்னை டேய் வாடா அப்படின்னு சொல்லி ஜின் கூப்பிட ஜிமின் பார்த்துட்டே போகிறான். இவங்கும் ஜங்கு கிட்டேயும் டேய் இவனை கூட்டிகிட்டு அந்த காரில் வாங்க அப்படின்னு சொல்ல பாடி கார்ட்ஸும் ஜிமினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டேயும் ஜங்குக்கு எல்லாம் டேய் என்னடா பார்க்குறீங்க கூட்டிகிட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல சாரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே கண்ணீரை தொடச்சிட்டு நடந்து போகிறா வெளியே கேட்டு விட்டு. ஜின்னு ஏய் முத்து உனக்கு தனியாக சொல்லணுமா வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஷூகா கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் பார்க்குறாரு அந்த பொண்ணு போகிறா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஷுகா பார்க்க மிருத்து திரும்பினா ஜாராவை காணோம். ஓடி போய் ஏய் ஜாரா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க. இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறா. எங்கே நீ தானே ஜிமினை பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னா ஆமாம் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு யாரும் வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறா. ஏய் என்னடா இது இங்கே பாரு அழாத வா எங்கள் கூட அப்படின்னா இல்லை வச்சன் நான் போகிறேன் அப்படிங்கிறா. செல்லம் இல்லை இங்கே வா நான் சொல்கிறத கேளு உனக்காக தானே நானும் இவனும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தோம் வா எங்கள் கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜாரா கையை பிடிச்சி மிருத்து இழுத்துட்டு வரா. பாடி கார்ட்ஸ்கிட்ட ஏய் சைக்கிளை மூவ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல நான் வேணா எடுத்துகிட்டு வரவா மேடம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்க அது கிடக்குது கழுத மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மித்து வர ஜாராவை இழுத்துட்டு ஃபஸ்ட்டு காரில் ஏறுறா. நம்ஜுன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காரில் பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்துருப்பான். அப்படியே யூனாவை வந்து மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து விண்டோ வழியாக எட்டி பார்க்குறான். மிருத்து அப்படி சொன்னதும் நீ வீட்டுக்கு வா மவளை உனக்கு இருக்குது அப்படின்னு மிருத்துவும் பார்த்துட்டு ஒரு வேளை கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை வந்துட்டு பின்னாடி பேக்கில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி 2 பேரும் சீட்டில் மிருத்துவும் ஜாராவும் வந்து உட்காடுறாங்க. அதுக்கு பின்னாடி காரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் ஜங்குக் டேயும் அப்புறம் பாடி கார்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஜிமின் பார்க்குறான் சாரி முறைக்கிறான். ஓகே இப்போ எதுக்கு மித்து அவளை காரில் ஏற்றுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கேருந்து வந்தா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து அப்படின்னு சொல்லி காரில் இருந்து ஜிமின் கத்த ஜாரா அப்படியே டோர் கிளாஸில் கை வச்சு ஜிமினை பார்க்குறா. கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஓய் ஜாரா அப்படின்னு வந்து மித்து கூப்பிட நம்ஜுனும் ஜின்னும் வந்து திரும்புகிறாங்க. யார் இவங்க அப்படின்னு நம்ஜுன் கேட்க மித்து அது வந்து இவ நம்ம சாரா உடனே மித்து கையை பிடிக்கிறா. வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே தலையாட்டுறா வேணாங்கிற மாதிரி. மிருத்துவும் அமைதியாக நம்ஜுன் பார்க்குறான். பார்த்துட்டு என்னவோ என்ன நடக்குதோ அப்படின்ட்டு திரும்பிக்க யூனா பார்த்தா பாவம் புள்ள இன்னும் மயக்கத்தில் கிடக்கு. இதான் சாக்குன்னு பையவில் இன்னும் வந்து மடியில் வச்சுருக்கான் யூனாவை நம்ஜுன்னு. யூனா யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவள் எந்திரிக்கலை. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் போக எல்லாமே டென்ஷனாக இருக்காங்க. நம்ஜுனுக்கு ஏதோ வந்து செஸ்டில் அப்படியே கூசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ஜுன் பார்க்குறான். பார்த்தா யூனா மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சிட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறா. அதுதான் நம்ஜுனுக்கு அப்படியே டிக்கிள் ஆகிருக்கும். ஓகே இங்கே அப்படியே நான் பாஸ் விடுறேன். ஓகே பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு சீன் நான் வேறு ஒரு எஃப்எஃப்ல வச்சுருப்பேன். அது எந்த எஃப்எஃப்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே அதாவது என்னன்னா ஹீரோ மடியில் வந்து ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது அந்த கண்ணு முழிக்கிற சீன் கண்ணு முழிக்கும் போது கூசுகிற சீன் அது வந்து வச்சுருப்பேன். அது என்ன எஃப்எஃப் கரெக்டாக சொல்லுங்கள். ஆமாம் போட்டதே 4 எஃப்எஃப் சொல்ல மாட்டோமா அப்படின்னீங்கன்னா அது எந்த எஃப்எஃப் யார் ஹீரோ யார் ஹீரோயின் இதெல்லாம் வந்து கூட சொல்லுங்கள். ஓகே வாங்க கதைக்குள்ள போகலாம். ஐயோ எங்கே விட்டேன் நம்ஜுன்னு யூனா வந்து படுத்திருக்கா இல்லையா அவட்ட யூனா அது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்க யூனா வந்துட்டு அலறா. என்ன யூனா அப்படின்னா
வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழறா. ஏய் நான் நம்ஜுன் அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு நம்ஜுனுக்கும் தெரியல. யூனாமா இந்தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு ஜின் வந்து கொடுக்குறாரு. யூனா அப்படியே குடிக்க நம்ஜுன் அவளை பக்கத்தில் ஜின் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அப்படியே மெல்ல வந்து யூனாவை ஜின் பக்கம் தள்ளி விட நம்ஜுன்னு யூனா தண்ணி குடிச்சிட்டு நம்ஜுன் மேலேயே மறுபடியும் சாஞ்சிக்கிறா கையை பிடிச்சிட்டு. அப்படியே கார் வந்துட்டு பிடிஎஸ் டார்முக்குள்ளே என்ட்ராக எல்லாம் வந்து இறங்குறாங்க. நம்ஜுன் மெல்ல யூனாவை பிடிச்சிட்டு இறங்க அவளை வந்து அகெயின் பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிக்கிறான். இவங்க வந்த கார் அப்படியே ஃபஸ்ட்டு பிடிஎஸ் டார்முக்குள்ளே என்ட்ராக ஜிமினோட காரும் வந்து என்ட்ராகுது. பேக் சீட்டில் வந்து ஜாரா மிர்து இறங்கி கார் டோரை வந்து க்ளோஸ் பண்ண ஜிமின் ஜாரா வந்து கொஞ்சம் தூரம் வந்து நிற்கிறாளாம். அவளை பார்த்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜாராவை பார்த்துட்டு செம்ம ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு வந்து அவள் கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுறான். ஜாரா கண்ணை மூடிட்டுருக்கா, ஒரு அடி கூட நகரலை, என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. மிர்து வந்து என்ன பண்ணுறா, ஜாரா அழலைன்னா நகரலைன்னா பரவாயில்ல, இங்கே மிர்துக்கு உயிர் போய் உயிர் வருது, என்னடா பண்ணுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்து அப்படியே மெல்ல திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவள் காலுக்கிட்ட எஜ்ஜில் இருக்குது காரு. டேய் யூனாவை அடித்த, இப்போ என்ன அடித்து தூக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்ல ஜிமின் கண்டுக்காமல் கார் டோரை டம்முன்னு சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போயிடுறான். எல்லாம் ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அவங்களும் பின்னாடி போகிறாங்க. மிர்து அப்படியே ஜாராவை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரா. ஜங்குக்கு சிரிக்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இப்படி தானே அன்னைக்கு யூனா மிர்துவை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்போ பாரு மிர்து இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அவர் கணிப்பை போட டேயும் சிரிக்கிறான். வா பிடிஎஸ் டார்ம் இப்போ கேர்ள்ஸ் படையில் சூழுதுல அப்படின்னு சொல்லி டேயிங் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்க ஜங்குக்கு வா இந்த கதை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறானுங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப விளையாட்டாக இருக்குது, நடக்கிற விபரீதங்கள்லாம் அப்படியே ஜாலியாக இருக்குது இவனுங்க ரெண்டு பேருக்கும். இருங்கடா அவங்களுக்கு சற்று ஒரு ஆளை செட் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலேயே ட்ராஜடி கொண்டு வரேன். ஓகே, ஷூகாவும் ஜின்னும் மிர்து பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஷூகா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட ரெண்டு பேரும் போகிறாங்க. நம்ஜுன் அப்படியே யூனாவை ஷோஃபாவில் வந்து ப்ளேஸ் பண்ணுறான். ஜாரா அப்படியே தயங்கி உள்ளே வரா. அப்படியே நேராக ஜிமின் அவன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்த கோட்டை அப்படியே கழட்டி தூக்கி போட்டு ரூமுக்கு போயிடான். ஜாரா நடந்து போகிறப்போ அந்த கோட்டை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு மிர்து பின்னாடி போயிட்டு சமத்தான் நிற்கிறா. அப்போ தான் ஜாரா மைண்டில் ஆமாம் எல்லாம் சரி, ஆனால் இந்த ரெண்டு பேரும் இவங்க வீடு வரைக்கும் வந்திருக்காங்க, எப்படி யார் இவங்க அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ தான் புள்ள வந்து தெளிவாக இருக்கு போல். ஓகே, இவனா அப்படியே மெல்ல உட்காந்து சுற்றி முற்றி மயக்கம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மிர்து சும்மா இல்லாமல் கமான் யூனா, எல்லா ஹீரோயினும் கேட்குற கேள்வியை நீயும் கேளு, நீ தான் இந்த எஃப்எஃபோட ஹீரோயின்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு மிர்து சொல்ல யூனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஜிமின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாரு இதனால தான் நான் உள்ளே வந்து யூமி உள்ளே வந்து இப்போ பாரு ஜாரா வந்துட்டா ஹீரோயின் இடத்த பிடிக்க அப்படின்னு சொல்லி மிர்து சொல்லிக்கிட்டு இருக்க. இது மிர்து சொல்ல நான் ஆட் பண்ண டைலாகு இருந்தாலும் ஓகே ஃபைன் வாங்க. சரி 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 ஜிமின் கோவமாக உள்ளே போயிட்டான் அப்படின்னு மிர்து சொல்ல ஷூகா வந்துட்டு யூனா இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜாரா பார்க்குறா யூனாவை. அப்படியே பிடிஎஸ் மேனேஜர் யூனா இவங்க தானா அப்படின்னு சொல்லி ஜாரா நினைக்க இவங்கள தானா அப்பா போச்சுடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஜாரா அப்படியே வெளியே மெல்ல எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்க்க யூனா புடுறி அவளை அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜங்குக்கு டேயுங்கும் ஜாராவை பிடிக்கிறாங்க. என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு ஜாரா கத்த மிர்து எங்கே போகிற அப்படின்னு சாரி நான் போகிறேன் அப்படிங்கிறா. மிர்து சரி வா உன்னை திரும்ப உங்கள் அக்கா ஜோயா வீட்டில் விட்டுறோம் அப்படின்னு சொல்ல ஷூகா பார்க்குறாரு. ஜோயாவா, அப்போது இந்த பொண்ணு தான் ஜாராவா அப்படின்னு சொல்லி நினைக்க ஜாரா அழுதுகிட்டே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இங்கே பாரு நில்லு அப்படின்னு யூனா கூப்பிட எங்கே போகிற அப்படின்றா கேட்குறா. அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு எங்கே போவ அப்படின்னு ஜாரா வந்து அமைதியாக இருக்க நெயில் பைட் பண்ணிவிட்டு யூனா பார்த்துட்டு ஜாரா இங்கே பாரு நீ இங்கே இரு, இப்போது உன் வீட்லேயும் யாரும் இல்லை, அங்கே போயிட்டு உன் அப்பாவால் ஏதாச்சும் இஷ்யூ ஆக போகுது, உன் அக்கா ஃபாரின்லேருந்து வந்ததும் நீ வீட்டுக்கு போ என்ன அப்படின்னு யூனா சொல்ல உங்கள் அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
ம் தெரியாது. சரி, நீ இங்கே இருக்க வேணாம், எங்கள் கூட வா, எங்கள் வீட்டில் தங்கி நம்ம மார்னிங் போயிட்டு உங்கள் அக்கா பிஏ இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டலில் வேறு அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு யூனா சொல்ல, யூனா அப்படி சொன்னதும் ஜாரா அழுதுட்டு, ஜோயாவோட பிஏவை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு மிருத்து சரியா போச்சு அப்படிங்கிறா. அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவளை அப்போவே ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டோம், மேபி நேரம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, நாய் நல்லா தான் இருந்திருக்கும், செத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மிருத்து சொல்கிறா. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாரா வந்து 2 பேர்ட்டையும் கேட்க, நான் யூனா, அவள் மிருத்து, பிடிஎஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி மிருத்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆக, வாட், அப்போ உங்களுக்கு எல்லாமே முதவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி இங்கே நடந்தது பெரிய கதை, உங்கள் அப்பா ஜிமினை பிளாக்மெயில் பண்ணதால் நாங்கள் உன்னை தேடி உன்னை கடத்தி அவரை மிரட்டலான்னு பிளான் போட்டோம். ஜின்னும் நம்ஜுனும் பார்க்குறாங்க, என்னடா பேசுகிறாளுங்க இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்தோம், நீ என்னடானா அந்த பொண்ணை அடிச்சுட்டு ஓடிட்ட, அப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சுட்டு உன்னை தேடி கிளம்பினோம், தேடி பார்த்தா ஆளை காணோம், அப்புறம் பார்த்தா ஃபோன் கிடைக்குமா, நான் பேசிட்டு தரேன்னு நீயே எங்களை தேடி வந்த, ரைட்டு, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி கடைசியில் நாங்கள் எதுக்காக உன்னை கடத்த பிளான் போட்டோமோ அதை நீயே ஈஸியாக ஆக்கிட்ட அப்படின்னு, எதுக்காக அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. எதுக்காகவா, அதான் உன்னை அடித்து டார்ச்சர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி உங்கள் அப்பாவும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து ஜிமினும் நீயும் ஒன்றா இருக்க மாதிரி எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நீயே டெலிட் பண்ணிட்டேன்னு சொன்னல, வேலை ஈஸியாக போச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, என் கூட எதுக்கு வந்தீங்க, எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு ஜாரா கேட்க, அது நாங்கள் கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு நினச்ச வேலையை நீ ஈஸியாக முடிச்சிட்டல, அதனால் பாவம் நீ வேற அழுத ஜிமினை பார்க்கணுன்னு, அதனால தான் கேட்டியேன்னு உன்னை சைக்கிளில் வச்சு மாங்குன்னு ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு அந்த மிருத்து யூனாவும் சொல்லி முடிக்க, ஓ யூனா இங்கே இதை சொல்ல எல்லாம் வந்து பார்க்குறாங்க. நம்ஜுன் யூனாட்ட ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட யூனா பார்க்குறா. என்னப்பா அப்படின்னு கேட்க, இல்லை இவங்க யாருன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா, ஆர் வி ஜோக் டு யூ, ஒரு மண்ணும் புரியல எங்களுக்கு, ப்ளீஸ் யூனா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கத்த, நம்ஜுனா அது ஓகே வெயிட், நீங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும், நாங்கள் பண்ண சாகசங்களை ஓகேயா, ஜிமினுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அவன் எங்கே இருக்கான் ஃபஸ்ட்டு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மித்து வந்து சொல்ல, அப்படியே ஜேயோப்பு அவன் ரூமில் இருக்கான் அப்படின்னா, சரி ஜேயோப் அவனை கூப்பிடு அப்படின்ற மித்து, டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஜேயோப்பு. ஜிமினா அப்படின்னு சொல்லி டோரை வந்து நாக் பண்ண, எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, போக சொல்லு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறான். டேய் வாடா யூனா கூப்பிட்டா முடியாது அப்படின்னு ஜிமின் வந்து சொல்ல, சரி ஜேயோப் லீவிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா ஜிமின் மீட் பண்ண கதை, அப்புறம் பிரச்சனை வந்ததெல்லாம் வந்து சொல்கிறா. ஜோயா அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா வந்து பிளாக்மெயில் பண்ணது, அதனால் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே சுற்றிட்டு இருந்தது, செஞ்சது, சோலோயிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு பேசினது, இதெல்லாம் வந்துட்டு யூனாவும் மித்துவும் சொல்லி முடிக்க எல்லாம் பார்க்குறாங்க. டேய் இதெல்லாம் எப்போடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ஜுன்னு ஏன் இதெல்லாம் எங்ககிட்டலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது டே இவங்க சடனாக கத்துறான், ஓ அதான் அவன் இத்தனை நாளாக ஏதேதோ பேசிட்டு புலம்பிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஜிமின் ரூம் டோர்கிட்ட போயிட்டு கதவை தட்டுறான் வேகமாக. டே வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்த, ஜங்கு பார்த்துட்டு இந்த பக்கம் சும்மா இருடா நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்ன என்ன உனக்கு என்ன தெரியும் போடா அப்படின்ட்டு டே வந்து போகிறான். டே இம்ச ஒழுங்காக வெளியே வா இல்லைனா உன்னை வச்சிரும் அப்படின்னு சொல்லி டேயும் மிரட்ட ஜிமின் கதவை திறக்கிறான். ஓங்கி ஒன்று டே பாலான்னு ஜிமினுக்கு வைக்க எல்லாம் வந்து அப்படியே ஷாக் ஆகிடாங்க. ஜாரா பார்க்குறான். ஹே ஜிமின் அப்படின்னு சொல்ல, டேயும் திரும்பி ஏய் என்ன ஜிமின் யார் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டே கத்துறான். எவ்வளோ தைரியம் உங்கள் அப்பனுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா அவன், சரியா சாப்பிடல, எந்நேரமும் அழுதுட்டு கண்ணை ரெட்டாகிட்டு என்கிட்ட அவன் சரியாகவே பேசலை தெரியுமா, போ நீ வெளியே அப்படின்னு சொல்லி டேயும் ஜாராவை பார்த்து கத்த, ஷூகா டே டேங்கா
அண்ணா சொல்லணும் அந்த பொண்ணை அப்படிங்கிறான்ட்டே. டேய் கத்தாதரா, கோவப்படாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, ஏய் சொல்லிட்டு இருக்கேன்ல இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து அடிக்கிற மாதிரி டே போக, டேய் சும்மா இருடா, அவங்க அக்கா இங்கே இல்லை, ஃபாரின் போயிருக்காங்க, வந்ததும் அவங்க கூட இவ போயிடுவா, அமைதியா இரு, பாவம்டா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இப்போ அவளுக்கு வக்காலத்து வாங்குற, எனக்கு அந்த பொண்ணை இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னுட்டே சொல்ல, ஏய் என்ன சொல்லிட்டே இருக்கல, வெக்கமால, வெளியே போ அப்படின்னு சொல்லி டே கத்துறான். இவனா நோ 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 நோ, ஏய் நீ அவன் பேசுறதை கண்டுக்காதரா இரு அப்படின்னு ஜாரா வந்துட்டு மெல்ல வெளியே போகிறா. இவனா போய் தடுத்து நிறுத்துறா. இல்லை தேங்க்ஸ் அக்கா, நான் போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவனா ஏய் நான் சொல்கிறது கேளு, டேயும் இது தப்பு அப்படின்னு நம்ஜுன்னு, ஆமாண்டா அமைதியாக இரு, என்னதான் இருந்தாலும் ஜிமின் லவ் பண்ண பொண்ணுடா அப்படின்னு, ஸோ வாட், அவன் அமைதியாக தானே இருக்கான், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். இங்கே பாரு டே, வெளியே போனால் அகைன் அவங்க அப்பாவால் இவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, பிரச்சனை அவளுக்கு தானே, நமக்கு இல்லையே. ஜிமின் இல்லைன்னா அடுத்து வேறு ஏதாச்சும் பேண்டில் இருக்கவங்க கூட அவங்க ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லுவார். இந்த பொண்ணும் குடிச்சிட்டு போயிட்டு கட்டி பிடிப்பா, அதை வச்சு ஏமாற்றி இவங்க ஐடலாகி பிழைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்படியே பல்ல கடிக்கிறான். டே சொல்கிறத கேட்டு, ஏங்க உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, நீங்கள் ஃபேமஸாக இப்படி தான் காதல்ன்ற பேரை வச்சு ஏமாத்துவீங்களா அப்படின்னு டே ஜாராவை அப்படியே கண்ணா பின்னான்னு கத்த, இதுக்கு நீங்கள் இந்த பிழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது அப்படின்னு சொல்ல வர, அப்படியே ஜாரா வந்துட்டு அப்படி காதை மூடிட்டு அழுதுட்டு உட்கார்றா கீழே. டேயிங் சொல்லி முடிக்க, டேயுங்கா அப்படின்னு சொல்லி செம்ம சவுண்டு, யாருன்னு பார்த்தா ஜிமின்னு. டே ஷர்ட்டை பிடிக்க போக ஜேயோப் வந்துடுறான். டே முன்னாடி நம்ஜுன் எல்லாம் ஓடி வராங்க, ஜிம்னை தடுக்கிறாங்க. அதையும் மீறி ஜிமின் போயிட்டு டே அப்படியே வாலில் வந்து பின் பண்ண, டே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த வீடு கலவர பூமியாக மாற, கொன்றுவண்டா உன, அவளை பற்றி தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறான். அவங்க அப்பா பண்ணதுக்கு அவன் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அலறான் டேவை பார்த்து. ஜாரா இந்த பக்கம் தேம்பி அழுதுட்டு இருக்க, ஜாரா ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூனாவும் மெத்துவும் கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவன் இதே நின்று அந்த பக்கம் பார்த்தா அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க, இந்த பக்கம் இந்த பொண்ணு குத்த வச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னடா நடக்குதுன்னு பார்க்குறான். பாவம் குழந்தை, அவனுக்கு ஒன்றுமே புரியல. டேயிங் ஜிமின் அப்படியே பார்க்க, ஜிமினும் டேயிங்க பார்க்குறான் கோவமா. டேயிங் அப்படியே லைட்டாக ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ண, ஜிமின் அப்படியே அமைதியாகிடுறான். காம்டவுன் ஆக எல்லாம் நம்ஜூன்லாம் வந்து காம்டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினை என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா இப்படிலாம், நம்ம டீமோட சோல்மேட்ஸ் நீங்கடா, இப்படி வந்து அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ஜூன் திட்ட, டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணுறான் டேவை. அப்படியே வந்து அழுதுகிட்டே ஹக் பண்ண, டேவும் அழறான். ஜிமின் சாரிடா அப்படின்னு சொல்லி டேட்ட கேட்க, இனி இப்படி பண்ணால் கொன்றுவேன், என்கிட்ட சொல்லாமல் யூனாட்ட சொல்லியிருக்கல நீ லவ் பண்ணுற விஷயத்த அப்படின்னு சொல்லி, உனக்கு பிரச்சனை வந்ததை அதை யூனாட்ட சொல்கிற, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறல்ல அப்படின்னு டே வந்து கேட்க, என்னை விட்டு போயிடுவியா என்ன அப்படின்றான் டேங்கு. ஏண்டா சோலோயிஸ்டாவா போகிற சோலோயிஸ்ட்டு, ஏதோ அப்படியே வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி சுற்றிட்டு இருந்த, அது இதுக்கு தானோ அப்படின்னு சொல்லி டே வந்து திட்ட, சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் ஜிமினை. டே சாரிடா அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே டே எங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவனை ஹக் பண்ண, நீ எங்கேயாச்சும் போனால் என்னையும் கூட்டிகிட்டு போயிடு என்ன அப்படிங்கிறான். இனிமேல் சோலோயிஸ்ட்டாக போகணுன்னா நான் நினைக்க மாட்டேன்டா அப்படின்னு ஜிமின் சொல்ல, நான் அதை சொல்லலை, இனி எங்கேயாச்சும் வெளியே போனால் என்னை கூட்டிகிட்டு போ, நான் உன் கூட வந்திருந்தா இந்த பொண்ணை நீ லவ் பண்ணியிருக்க மாட்டேன்ல, நான் லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன்ல அப்படின்னுட்டே சொல்ல, ஜிமின் சிரிக்கிறான் லைட்டாக. அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க, 95 லைனர்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த 94 லைனர்ஸ் ஜேயோப்பும் நம்ஜூனும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மைண்டுக்குள்ளே இப்போ தான் சட்டையை பிடிச்சி அடிக்க போனால் அதுங்குள்ளேயே வந்து அந்தர்பலிட்டு அடிச்சிட்டானே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனுங்க ரெண்டு பேரும் 94 லைனர்ஸ் இல்லையா, நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நம்ஜுனும் ஓபியும் ஹக் பண்ணிவிட்டு, நம்ஜுனா ஹோபா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் டே மாதிரி அப்படியே நம்ஜுனு லவ் யூடா அப்படின்னு, ஜேயோப்பு சராங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து டீமில் ஒரே இயரில் பிறந்தவங்கள, அதனால் இவங்க நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு 95 லைனர்ஸை கலாய்க்க, ஜிமின் சிரிக்கிறான், அடிக்கிறான் நம்ஜுனையும் ஜேயோப்பையும். அப்படியே ஜாரா இருக்க இடத்த மெல்ல திரும்பி பார்க்க, ஜாராவும் இவனாவும் உட்காந்துட்டு
இருக்காங்க. யூனா வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. விடுடா ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. மித்துவும் சரி சரி வாங்க எல்லாம் பிரச்சனை சால்வ்டு, நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஜாராட்டையும் யூனாட்டையும் வந்து கூப்பிட ஜாராவும் எந்திரிக்கிறா யூனா கூட. யூனா நம்ஜுன்ட்ட சரி நாங்கள் வந்து கிளம்புறோம், எங்கள் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எல்லாம் பார்க்குறாங்க. யாரும் எதுவும் சொல்லலை. நம்ஜுனும் ஜெயப்பும் யூனாட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுத்ததே இன்னும் ஒரு வாரத்துக்கு பசிக்காது அப்படின்ட்டு போகிறா. யூனாவால் லைட்டாக பேச முடியல, கண்ணம் நல்லா வீங்கியிருக்கு ஜிமின் அடித்த அடியில். அப்போ தான் ஜிமின் பார்க்குறான், ஆமாம்ல ஜாராவை அடிக்கிறோன்னு யூனாவை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கில்ட்டியாக நிற்க, நம்ஜுன்னு டேய் உனக்கு என்னடா அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இவங்க 3 பேரும் கிளம்பி அவங்க வந்து வீட்டுக்கு போக, அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிக்க போகிற, யார் சொல்லி கொடுத்தா இதை அப்படின்னு சொல்லி நம்ஜுன் திட்டிகிட்டு இருக்க, சாரிண்ணா அப்படிங்கிறான் ஜிமின்னு. டேயுங்கும் ஆமாம் இரு உன்னை அம்மாட்ட கால் பண்ணி கோத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கான். அது எனக்கு ஒரு மாதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவள் பண்ண டார்ச்சரு, உங்களை எல்லாம் விட்டு போயிடுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா. அதனால தான் அவளை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ கோவம், விட்டால் கொன்னே போட்டிருப்பேன், அவ்வளோ கோவம் வந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஷுகாவும் டேய் சரி சரி விடு அதை பற்றி பேசாத, அவனே இனிமேல் எவனுக்காச்சும் லவ் கிவ்னு வந்துச்சுன்னா நம்ம டீமுக்குள்ளே தெரியணும், நமக்குள்ளே ஷேர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு பேங்க் பிடிட்ட போகணும், யூனாட்ட போகணும், புரிஞ்சுதா அப்படின்னு ஷுகா சொல்கிறாரு. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அமைதியாகவே நேரம் பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கிறது செஞ்சுருக்கிறதுலாம் இவங்களுக்குள்ளே மென்டலி ரொம்ப ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இவன் எப்படி இருக்கான் கேட்டாலும் சொல்ல மாட்டான், அதனால் அவர் வந்து கடுப்பாய் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஜேயோ பார்த்துட்டு வெயிட் ஆமாம் எதுக்கு உங்களுக்குலாம் வந்து லவ் வருது அப்படின்னு சொல்லி ஜேயோப் கேட்குறான். கொஞ்சமாக யோசிங்கடா, நமக்காக பிகிட்டில் எவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம பேங்க் பிடிக்கு உண்மையாக இருக்கணும், லவ் மேரேஜு இதெல்லாம் டிஸ்பேண்டுக்கு அப்புறம் தான், அப்புறம் நம்ம ஆர்மிஸும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஜேயோப் சொல்ல, யார் ஆர்மிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போடாடே, எப்போவுமே கார்ப்பரேட் தான், அவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க வரை வச்சுப்பாங்க, இல்லாதப்போ தூக்கி போட்டுருவாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு ஷுகா சொல்கிறாரு. ஆமாம் ஆர்மிஸ் நம்ம ஃபேன்ஸு, நம்ம கூட எந்த பொண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் நம்ம லைஃப்பில் நம்மளை கடைசி வரை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு வரணும்னு நம்மளை விட அவங்க தாண்டா அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் எந்த செலிப்ரிட்டியும் கல்யாணமே பண்ணலையா, இல்லை லவ் தான் பண்ணலையா, இங்கே மட்டும்தான் அப்படி இருக்குது, அதுக்குன்னு பார்த்தல நம்ம அன்றைக்கி பேங்க் பிடிட்ட நம்மளை பற்றி நமக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே பேங்க் பிடி நம்ம என்ன கேட்க வரோன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக சொல்கிறாரு. எப்படி அவருக்கு தெரியும், நம்மளை பற்றி நமக்கு என்ன வேணும்னு நல்லா தெரிஞ்சது யூனா தான், அவள் தான் சொல்லியிருப்பாள். இவகிட்ட நம்ம ஏதாச்சும் ப்ரைவேட்டான விஷயம் நமக்கு இது மனசில் தோணுனதெல்லாம் இவகிட்ட பேசுகிறதே பெரிய தப்பு, அதான் சொல்கிறேன் யாரையும் நம்பக்கூடாது, செவுத்து கூட காது இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா அவன் சொல்கிறாங்க அப்படின்னு ஷுகா சொல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கம்பெனி நம்மளை தூக்கி போடணும்டா, நாம் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயோ பார்க்குறான், ஆமாம்ல அவனுக்கு மைண்ட் அப்படியே ஃப்ளைட்டில் யூமி கூட ட்ராவல் பண்ணது, அவள் கூட பேசினது, அவள் இன்னசென்ஸ், அவளே ப்ரப்போஸ் பண்ண வந்தது, ஜேயோப் அப்படியே வேணான்னு சொன்னது கம்பெனிக்காக, அப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்காக யோசிச்சுட்டு வேணான்னு சொன்னதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஜேயோப்புக்கு மைண்டுக்கு வருது. ஜேயோப்பும் நினைக்கிறான், ஒரு வேளை யூமி கூட அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் யூனா வந்து சொல்லியிருப்பாளோ, அதனால தான் அன்றைக்கி வந்து பேங்க் படி நம்மகிட்ட அப்படி கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுக்க, ஷுகாவும் நமக்கு வந்து ஒரு ப்ரைவசியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு. நம்ஜுன் கேட்டுட்டு, இருந்தாலும் நம்ம பேங்க் பிடி நிம்ம அப்படின்னு, நம்ஜுனா நான் யாரையும் தப்பாக சொல்லலடா, அஃப்கோர்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ இந்த நிலமையில நாம் இருக்கிறதே பெரிய விஷயம், அது பிகிட் இல்லைனா சத்தியமாக நமக்கு பிடிச்ச கெரியரில் சாதிச்சிருக்க முடியாது, இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு விசுவாசமாக இருக்கணும், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அவங்களே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுடா, எனக்கு ஏன்னு தெரில இப்போலாம் அடிக்கடி தோணுது, கூடிய சீக்கிரம் நமக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர், நமக்கு நெருக்கமானவங்க, நமக்கு உண்மையாக இருக்கவங்க, நம்மள யாரோ ஒருத்தர் வெளியே போகிற மாதிரி தோணுதுடா, எங்கேயோ நம்மளை விட்டு தனியாக பிரிஞ்சு, அதனால தான் எனக்கு ஏதோ உறுத்தலாகவே இருக்குது, அதான் அப்படி சொல்கிறேன், ஏன்னே தெரில. நேற்று கூட ஜாராவோட சிஸ்டர் ஜோயா என்கிட்ட ஜிமின் ஜாரான்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்துட்டு அழுதாங்க, அப்போ கூட ஜிமின் தான் நம்மளை விட்டு போக போகிறான் போல் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போது அவனும் இல்லை, அதான்டா சொல்கிறேன், கேர்ஃபுல்டா, எல்லோரும் பார்த்து கவனமாக
எது முடிவு பண்ணாலும் நம்மலாம் ஒரு டீமாக இருந்து முடிவு பண்ணணும், ஓகே அப்படின்னு சுகா சொல்ல எல்லாம் ஒன்றா வந்து ஒருத்தர் கை மேலே ஒருத்தர் கை வைக்கிறாங்க. எனக்கும் சுகா சொல்கிறது கரெக்ட்னு படுது. நம்ம ஆர்மிஸ்க்கு உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சாங்ஸ்க்கு மியூசிக்கு உண்மையாக இருக்கணும், நம்மளை நம்பினவங்கள கைவிடாமல் உண்மையாக இருக்கணும், நம்ம லைஃப்பை நம்ம ஒரு டீமாக இருந்து ஒன்றா முடிவு பண்ணணும், ஓகே அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கையை ஒன்றா கீழே விடுறாங்க. ஜிம்மின்ட்ட டேய் இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க தெரிலண்ணா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். டேய் வேறு எவனாச்சும் நம்ம டீமில் லவ் கிவ்னு போகுதா அப்படின்னு ஜின்னு கேட்க சடனாக 3 பேர் மூஞ்சி மட்டும் அப்படியே வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது, திருட்டு கொட்டுங்க அப்படியே முழிக்குதுங்க. வேறு யார், நம்ம சுகா ஜெயோப் அப்புறம் நம்ம தலைவர் திமிங்கலம் நம்ஜுன் பேசுதான். ஜின்னு பார்க்குறாரு, ரைட்டு சீக்கிரமே பிரச்சனையை இழுத்துட்டு வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஜின்னு கையை உதறி விட்டுட்டு நான் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், இன்கேஸ் எனக்கு லவ் வந்தால் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான்ப்பா பண்ணுவேன், யாரும் வந்து கோலை மாதிரி மறைச்சி வச்சுலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல பார்ப்போம் அப்படிங்கிறது ஜின்னு. டேயுங்க பார்த்துட்டு ஆமாம் இந்த லவ் எப்படி வரும் அப்படின்னு கேட்க நல்லா வாயில் வரும், அமைதியாக போயிட்டு தூங்கடா அப்படின்னு சொல்லி ஜின்னு துரத்தி விட உன் சோல்மேட்டை கேளு லவ் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஜிமின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறான். எல்லாம் ஜிமினை பார்த்து சிரிக்க சரி டைம் ஆகிடுச்சு போங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு துரத்தி விட எப்படியும் நாளைக்கு லீவு தான் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ஜுன்னு. போயிட்டு தூங்க போனவங்க ஜங்குக் ஜிமின் டேயுங் 3 பேரும் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்க அப்போ தான் வந்துட்டு டேயுங்கு ஒரு நைட் ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிகிட்ருக்க டேயுங் ஜிமின்ட்ட ஆமாம் அந்த பொண்ணை எப்போ பார்த்த, எப்படிடா பார்த்த, உண்மையாகவே லவ் பண்ணியா, கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தூங்கிட்டான்னு நினச்சி டே கேட்க ஜங்குக்கும் ஆமாம் கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடைச்ச தூங்கடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி படுக்க அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது, சேடாக வைக்கிறான். இந்த பக்கம் யூனா கணம் நல்லா வீங்கி போயிட்டுருக்கு. ஜிமின் அடித்த அடியில் ஜாரா அந்த கை பதிஞ்சிருக்கா அதில் வந்து ஆயின்மெண்ட் போட்டு விட மித்து குக் பண்ணிகிட்ருக்கா ஜாராக்காக. யூனா ஜாராட்ட ஒன்றும் இல்லை சரியாகிடும் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல அதுக்கு ஜாரா இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லைக்கா சரியாகிடும் அப்படின்னு ஜாரா சொல்ல அக்காவா கன்ஃபார்மே பண்ணிட்டியா அப்படிங்கிறா யூனா. ஏய் அப்போ நானும் அக்கா தான் அப்படின்னு மித்து சொல்ல ஆமாம் அப்படிங்கிற ஜாரா சிரிச்சிட்ருக்க யூனா பார்த்துட்டு நான் உன்கிட்ட சொன்னேன்ல கவலைப்படாதுன்னு, சரியாகிடும், ஜிமின்ட்ட நாளைக்கு பேசு, அவன் உன்கிட்ட பேசுவான் அப்படின்னு. இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குது, என்னெல்லாம் அடித்தா நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமா. அது என்னமோ உண்மைதான், இதில் வேறு ஆல்ரெடி பசிக்குதுன்னு டயர்டில் இருந்த ஒரு அடி தான் 1.5 டன் வெயிட்டு எங்கள் ஜிம்மின் அடி பார்த்தல, அப்புறம் உங்கள் அக்காவுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு மித்து சொல்கிறா. எனக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜாரா சொல்ல ரியலி அது என்னவோ எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மிருத்து ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜாரா பிங்கி ஃபிங்கரை காட்ட மிருத்து யூனாவும் அவங்க பிங்கி ஃபிங்கரில் அவள் பிங்கி ஃபிங்கரோட வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. சிஸ்டர்ஸ் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண ஜாரா மிருத்து செஞ்சு கொடுத்த வந்து ராமியோன் வந்து சாப்பிட்றான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு லீவ், ஸோ எல்லாம் அப்படியே கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஜாரா மித்து யூனா வந்து நைட்டு நல்லா பேசிட்டு ஒரே ரூமில் தூங்க மித்து ஜாராவும் யூனா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜாரா கண்ணை முழிச்சிட்டு 2 பக்கம் பார்க்க அவங்க தூங்க இவ வந்து என்ன பண்ணுறா பெட்ஷீட்டால் நல்லா போற்றி விட்டுட்டு அவங்க தலையில் அப்படியே க்யூட்டாக பேட் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. ஆப்போசிட்டில் பார்த்தா பிடிஎஸ் டார்மு. ஜாரா மைண்டில் எவ்வளோ கோபம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே இடுப்பில் கை வச்சு நின்று முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், ஃபோக்கஸ் ஜாரா, நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ண, கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபேஸ் கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கையை வச்சு பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பண்ண. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மின் அவன் ரூமில் இருந்து கிளாஸ் வால் வழியாக வந்து பார்க்குறான். இந்த பக்கம் இருந்து பார்த்தா வெளியே என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் பின்னாடி தெரியாதா. அவன் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் காலையில் எழுந்திரிச்சதும் ஜாராவை பார்க்க சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் கை வைக்கிறான். ஜாரா அப்படியே ஸ்டெப்ஸில் வந்துட்டு போயிட்டு உட்கார்றா. யூனா
வீட்டு வாசல் முன்னாடி. மிர்த்துவும் யூனாவும் முழிச்சிட்டு ஜாராவை பார்த்தா காணோம். கூப்பிடுறாங்க எங்கே இருக்கான்னு பார்த்தா ஆளை காணோம். எங்கே போயிருப்பான்னு டோர் ஓப்பனில் இருக்குன்னு வெளியே வந்தால் க்யூட்டாக மிர்த்து நைட் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கா. ஒரு பக்கம் மிர்த்து, இன்னொரு பக்கம் யூனா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஜிமின் பார்க்குறான். நைட்டு யூனாவை அடித்தது ஞாபகம் வர லைட்டாக அவன் கண்ணிலேருந்து அழுகையாக வருது. யூனா ஜாரா தோளில் கையை போட்டு, ஒய் க்யூட்டி, நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட்டா அம்மா பார்க்கணும். ஓகே டன். மிர்த்து, அம்மா உன் ஃப்ரெண்டு உயிரோடு இருக்காளா அப்படின்னு யூனா கேட்க, ஜாரா அப்படியே டென்ஷனா, ஆமாம்ல என்னை போலீஸில் பிடிச்சிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அந்த நாய் நல்லா தான் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா ஐ எம் சேஃப்னு, ஜாராவை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு வேற கேட்டிருந்தா அப்படின்னு மித்து சொல்கிறா. அதுக்கு யூனா, அடி பாவி என்னடி ஃப்ரெண்டு எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்புறம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா அந்த கிழவி என்னை வீட்டை விட்டு வந்து துரத்துனாலே நடுராத்திரியில், அன்றைக்கி மட்டும் நீங்கள் இல்லைன்னா இவ்வளோதான் ஒரு ஃப்ரெண்டாக வச்சுட்டு அப்படின்னா என்னடி ஆச்சுன்னு கேட்க, அன்றைக்கி ஒருத்தி என் பாய் ஃப்ரெண்ட் என் வீட்டில் இருக்கான், நீயும் வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலே அது இவ தான் அப்படின்னு சொல்லி மித்து சொல்ல, அவளுக்கு வந்து கோவமாக இருக்கா அவள் ஃப்ரெண்டு மேலே. அப்படி சொல்கிறா. ஓ ஓகே சரி விடு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, சரி வாங்க கிளம்புவோம், அவளை மீட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியுதான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ளே போக அதை வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து அவன் ரூம்லேருந்து அந்த கிளாஸ் பால் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நேற்று தான் வந்து 2 பேரையும் வந்து பார்த்துருப்பா, எவ்வளோ வந்து ஒட்டி உறவாடிட்டுருக்கா பாரு, இப்படி தான் வந்து இவ இப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி என்னையும் அப்படி தான் வந்து சண்டாலி அட்ராக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போ அப்படியே மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஜிமின் சத்தமாக பேச பின்னாடி இருந்து, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா டே நிற்கிறான். ஜிமின் டேவை பார்த்து அப்படியே பயப்பட, டே எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த பொண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆகலை அப்படின்னு சொல்ல, உனக்கேண்டா அவளை பார்த்தா அட்ராக்ட் ஆகணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்டில் அங்கிட்டு போட்டு படுக்க போட்டுட்டு ஜிமின் இந்த பக்கம் கீழே வந்தால் அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு நல்லா எல்லாம் தூங்கிட்டு இருக்க. நம்ஜூன் என்ன பண்ணுறான், சுகாவை இழுத்துட்டு, நீ வா நல்லா தூங்கி தூங்கி டயட்லையும் இல்லை ஜிம்முக்கும் போல் பாரு, கண்ணெல்லாம் எப்படி வீங்கியிருக்கு, என் கூட வா அப்படின்னு சொல்லி தரன்னு சுகாவை இழுத்துட்டு போக, ஏய் விட்றா அதெல்லாம் வந்து சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லி சுகாவும் கத்திட்டு இருக்காரு. இல்லை உன்னைய கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். நம்ம கேர்ள்ஸ் அப்படியே கிளம்பி மாசாக வர சுகா பார்த்துட்டு, டேய் நம்ஜு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். இவனை பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு போட்டுட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வந்து ஹேரால் கவர் பண்ணி ஒரு பெரிய லாங் கோட் ஓவர் கோட் போட்டுட்டு வரா. ஹேர் ஸ்டைல் அவள் வந்து அப்படியே ஃபேஸை கவர் பண்ண மாதிரி வர பார்க்க பேய் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா. ஜாரா அவங்க 2 பேரையும் பார்த்து மிர்த்து பின்னாடி பதுங்கி வர, மிர்த்து வா வா அவனுங்களும் மனுஷங்க தான் கடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. நம்ஜுன் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கை காட்ட இவனாவும் ஹாய்ங்கிறா. சுகா பார்த்துட்டு என்ன இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை எடுக்க, ப்ரோ கொடுங்க அப்படிங்கிற யூனா. நம்ஜுன் பார்க்குறாரு. யூனா பக்கத்தில் வந்துட்டு ஹேராவை காது பின்னாடி ஒதுக்கி விட கன்னத்தை பார்க்குறாரு. பார்த்தா ஏய் என்ன யூனா இன்னும் வீங்கிருக்கு சரியாகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே அதத்தோட வலிக்குது அப்படிங்கிறா. லைட்டாக வந்து பார்த்துட்டு சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அவளே சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்திக்க சுகாவும் நம்ஜுனும் பார்த்துட்டு சாரி யூனா அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு சரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வந்துடுறோம். நம்ஜுன் யூனாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான் தனியாக. என்னாச்சு இங்கே பாரு அந்த பொண்ணை இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சுகாவும் பின்னாடி வராரு. அவங்க சிஸ்டர் வந்ததும் நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவோம் ஓகேயா அப்படின்னா. சுகா அப்போது ஜிமின் அந்த பொண்ணை லவ் பண்ணது அப்படின்னா அது அவன் பிரச்சனை எனக்கு தெரியாது அப்படிங்கிற யூனா. நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், நான் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுப்பேன். இப்போது அவங்க அம்மாவை தான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு கேட்டுட்டு பார்க்க போகிறோம். பாவம் அவளும் இத்தனை வருஷம் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாமல் வளர்ந்துருக்கா அப்படின்னு சுகா சொல்கிறாரு. யூனா பார்க்குறா. இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி சுகாவை பார்க்க சுகா டக்குன்னு யூனா ஆக்சுவலி ஜோயாவுக்கு ஜாரா வீட்டிலேருந்து வெளியே போனது தெரிஞ்சிருச்சு, அவள் திரும்பி வந்துட்டுருக்கா, மேபி மார்னிங்குள்ளே வந்துட்டு தான் சொன்னான். யூனா பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்னாளா ஏன் அப்படின்னு கேட்க சந்தேகமாக அது யூனா அந்த ஜோயா யார் தெரியுமா,
யார்? ஜீமார்க்கோட? அது தெரியும். நீங்கள் இப்போது புதுசாக சைன் பண்ணியிருக்க ஆடு அவங்க தான் வந்து ஷூட் பண்ணுறாங்க, அது தெரியும். ஆனால் ஃபோனில் அவங்க தங்கச்சி காணாமல் போனது, திரும்பி வந்தது, இதை பற்றிலாம் ஏன் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, அது வந்து அது வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்களுக்கு தெரியும். நான் மாலில் ஒரு வாட்டி அவங்கள பார்த்ததுனால நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. ஓ ஓகே அப்படின்னு யூனா வந்துட்டு சுகாவை லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்துட்டு, சரி நம்ஜுனா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, சுகா ப்ரோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்களா சாரா இங்கே தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை யூனா, ஓகே சொல்லிடாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு யூனா சொல்லிட்டு போக, சுகாவும் நம்ஜுனும் ஹே எங்கே போகிறீங்க? அதான் சொன்னோமே. இல்லை தனியாகவா போகிறீங்க? வெயிட் பாடி கார்ட்ஸ் கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல, இல்லை வேணாம் தேங்க்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சுகாவும் ஹே இரு யூனா அப்படின்ட்டு, அப்போ ஓகே இரு நாங்களும் வரோம் அப்படின்னு. என்ன எதுக்குன்னு கேட்க, இல்லை ஆல்ரெடி அவங்க அப்பாவால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை சொன்னீங்க, இல்லை இருந்தாலும் இருக்கட்டும் நான் வரோம் அப்படின்னு சொல்லி நம்ஜுனும் சுகாவும் கிளம்பி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. அப்போ தான் ஜிமின் ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டு ஏய் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அது வந்துட்டு ஜாராவோட அம்மாவை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஜிமின்னு பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிடுறான். கேட்டுட்டு சுகா வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க பிடிஎஸ் காரில். ஜின் எந்திரிச்சு வராரு. ஜிமின் வந்துட்டு அப்படியே நகத்தை கடிச்சிட்டு அப்படியே ஜாராவை பற்றி நினைப்பிலே இருக்க, ஜின் வந்துட்டு டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போக, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஜின்னை பார்த்துட்டு, அதுவா நேற்று நீ அடித்த இடத்துல யூனாக்கு வர வீங்கி போயிடுச்சா கண்ணெல்லாம், சரி என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு வருவோமே தான் அப்படின்னு சொல்ல, அவங்க அங்கே இல்லை அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு ஜின்னு கேட்டுட்டு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பெரிய இதுவாயிடுச்சா? எல்லாம் ஒன்றால் உனக்குலாம் எதுக்கு அவ்வளோக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமினை மாட்டிட்டு, வா எங்கே போயிருக்காங்க, எந்த காரில் போயிருக்காங்க அப்படின்னா, பிடிஎஸில் ஜிபிஎஸ் இருக்குல்ல வா ட்ராக் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி ஜிமினையும் கூப்பிட, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஒன்றும் இல்லையா உனக்கு எவ்வளோ திமிரு, வாடா அடிக்கிறது அடிச்சுட்டு அந்த பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அவள் பார்க்குறதுக்காக ஜிமின் காதை பிடிச்சி இழுத்து தரத்துறன்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அங்கே ஸ்கிப் பண்ணால் இந்த பக்கம் மித்துவோட ஃப்ரெண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க. அவள் மித்துட்ட தேங்க்ஸ் டி, எப்படியோ நீ மட்டும் இல்லைனா ஜாராவோட அக்காவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, மித்து மைண்டில் ஜாரா மட்டும் ஓடலைன்னா அவளே உன்னை நானே அடிச்சிருப்பேன், பிளானை சொதப்பிட்டா ஜாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஏன் ஜாரா இப்படி பண்ண, நீ வீட்டில் எந்நேரமும் ஜிமினை பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தது, நான் தான் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, அதான் ஜோயா மேம் ஃபாரின் போன நேரம் உன்னை எப்படியாச்சும் ஜிமினை பார்க்க வச்சிடணும்னு நினச்சேன். நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவள் பிடிஎஸ் மேனேஜர் அதனால் ஹெல்ப் கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஜோயா அப்படியே வந்து கத்துறா. மிருத்துவும் யூனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா சொல்கிறா இவ அப்படின்ட்டு. மிருத்து ஓடி போய் அவள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு, மச்சி நீ இவ்வளோ நல்லவன்னு தெரியாமல் உன்னை போய் அப்படின்னு சொல்லி இது பண்ண, என்னடி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, சாரி மச்சி அப்படிங்கிறா. இப்போ எப்படி இருக்க, அடிபலமோ அப்படின்னு, கொஞ்சம் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி ஜோயா மேம்கிட்ட போட்டு கொடுத்துட்டாண்டி, ஜாரா வெளியே ஓடி போயிட்டானு. என்ன சொல்கிற, பாவம் அவங்க பயந்து போய் திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்க, போச்சு அக்கா வந்தால் கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவா, அதுக்குள்ளே என்னை எப்படியாச்சும் அம்மாட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஜாரா அலறா. பிஏ பொண்ணு பார்த்துட்டு, ஏய் ஜாரா என்னாச்சு அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஜாரா அழுதுகிட்டே கேட்க, ஜோயா பிஏ பார்க்குறா. இல்லைடா ஆக்சுவலி நீ எங்கே வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்கள் அப்பா உன்னை வந்து மறுபடியும் இது பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு தான் ஜோயா வந்து உங்களை மீட் பண்ண வேணாம் அம்மாவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகல, அவங்கள தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. யூனாவும் முத்துவும் பார்த்துட்டு பின்னாடியே போக, அங்கே பார்த்தா ஒரு ரூமில் ஜாரா ஜோயாவோட அம்மா பெட்டில் வந்து படுத்திருக்காங்க, சேம் ஹாஸ்பிட்டலில். ஜாரா போகிறா, அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணிவிட்டு அழறா. அவங்களும் ஜாராவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஜாரா அப்படியே அவங்க அம்மா மடியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கா. இதை பார்த்ததும் யூனாக்கும் மித்துக்கும் ஒரு மாதிரியாக வெளியே வந்துடுறாங்க.
நம்ஜுனும் சுகாவும் மித்து யூனாக்காக வெயிட் பண்ண அவங்க 2 பேரையும் கண்டுக்காமல் அப்படியே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கை கோர்த்த மணிக்கு அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு விண்டோ இருக்கா, அந்த விண்டோவில் வந்துட்டு அப்படியே கை வச்சுட்டு நின்று வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அந்த நேரம் கரெக்டாக சடனாக நம்ம ஜிமினும் வந்து வர உள்ளே வந்துட்டு ஜாரா வந்து அவங்க அம்மா கூட இருக்கா இல்லையா. ஸோ அதனால் நம்ஜுன் பார்த்துட்டு அமைதியாக வர சொல்கிறாங்க அவங்க 2 பேரையும். ஜின் அப்படியே மித்து யூனா நிற்கிறத பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ஜுன் சுகாட்ட என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி நம்ஜுன் சொல்ல வர சடனாக வந்து மித்து அலறா. யூனா பார்த்துட்டு என்ன அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளை அப்படியே தோல் மேலே கை போட அப்படியே பசங்க பார்க்குறாங்க. இவ வந்து யூனா அப்படி கேட்டதும் ஜாரா அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணால, அப்போ லைட்டாக அப்படியே ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மித்து சொல்கிறா. யூனாவும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லி மித்து வந்து அழுதுகிட்டே சொல்ல வர யூனா ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு தடவி கொடுக்குறா. பின்னாடி பசங்க பார்க்குறாங்க, ஜின்னும் பார்க்குறாரு. யாராச்சும் அப்பா அம்மா கூடலாம் இருந்தால் ஏக்கமாக இருக்குல்ல பார்க்க அப்படின்னு மித்து யூனாட்ட சொல்ல, அப்படியா எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு யூனா சொல்கிறா. ஏன் அப்படின்னு மித்து கேட்க, என் அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, அவங்க யாருன்னே தெரியாது, கூட இருந்தால் தானே அந்த ஃபீலிங் வரும், ஆனால் இருந்திருக்கலாமேனு தோணும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா கூட இருக்கும்போது ரொம்ப என் அப்பா அம்மாவையும் மிஸ் பண்ணுவேன். எனக்கும் அப்படி தான். ஸ்கூல் எனக்கு பெருசாக தெரியல ஸ்கூலில் படிக்கும்போது, ஏன்னா ஸ்கூல் விட்டதும் ஆர்ஃபனேஜ் போயிடுவேன். ஆனால் காலேஜில் தான் உனக்கு ஒன்று தெரியுமா, வெக்கேஷன் டைம் அப்போது நான் ஹாஸ்டலில் இருப்பேனா, அப்போது எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சும்மா பேச்சுக்கு கூட யாரும் என் வீட்டுக்கு வாயுனான்னு சொல்லி கூப்பிட்டதில்ல தெரியுமா. எனக்கு ஆசையாக இருக்கும், ஏக்கமாக. ஆனால் என்ன பண்ணுறது, அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நான் பெருசாக எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வச்சுக்க மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களும் விட்டு போவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யூனாவை ஃபீலிங்காக சொல்லிகிட்டு இருக்க, மித்து நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படின்னா, ப்ராமிஸ் நான் உன்னை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன் கூட லாஸ்ட் வரை இருப்பேன் அப்படின்னு மித்து வந்து ப்ராமிஸ் பண்ண. ஓ இப்படிலாம் சொல்கிறவங்க கடைசியில் என்ன ஆகும்னு தெரியும் போடி அப்படின்னு யூனா விளையாட்டாக சீண்ட. நிஜமா வாட்சன், நம்ம நிறைய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். என்ன ஏது சைக்கிளில் போயிட்டு ஆள் கடத்துகிற கேஸா? 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கவலை மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் யூனா உன் அப்பா அம்மா யாருன்னு நீ தேடலையா அப்படின்னு சொல்லி மிருத்து கேட்க, என்னை தூக்கி போட்டு போகும்போது இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் வச்சுட்டு போயிருந்தா தேடி இருக்கலாம் அப்படின்னு யூனா சொல்ல மிருத்து சிரிக்கிறா. பசங்க அப்படியே பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரியாக, ஆக்சுவலி விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா. ஒரு கார் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சரி வேகமாக வந்து ஸ்டாப் ஆகுது. கார்லேருந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஜோயா. ஐயோ ஜோயா வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லி யூனாவும் மித்துவும் வந்து கத்திக்கிட்டு அப்படியே திரும்ப. ஓகே ஜெல்லகுட்டீஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பாட்டில் பார்க்கலாமா. டாடா பாய், டேக் கேர், அன்யாங்.